மக்களே, நம்மளோட டைரக்டர் சார்கிட்ட இருந்து என்னடா ஒரு ஸ்டோரி வரலையே அப்படின்னு பார்த்தா செம்ம ஸ்டோரி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்களேன், அவரோட பேஜில் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்ம பிக்சர் கொடுத்துருக்காரு நம்மளோட டைரக்டர் சார். நம்ம இதை எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக. ஆனால் இவர் ஆனால் லேட்டாகும் நமக்கு அப்படி கொடுத்துட்டாருங்க. நம்ம வந்து டைரக்டர் சார் முன்னாடியே கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் டக்குன்னு செம்மையாக வந்து சூப்பர் விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி வந்து எப்போ சீரியலில் அது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதான் இப்போ போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது நடக்கணும்னு 10 நாள் ஆகுங்க, 2 வாரத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். பயங்கர ஹாப்பி. வீக் ஆஃப் ஃபேன்ஸு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டைரக்டர் சார். அவர் செம்ம ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படிங்கிறதான். அதை பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது முக்கியமாக வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்காக மட்டும் நம்மளோட டைரக்டர்ஸாக ஸ்டோரி போட்டிருக்காங்க. அப்படி தான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கலக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த பிக்சரை பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியலை பார்த்தீங்களா. அந்தளவுக்கு சூப்பராக வந்து மகாநதி ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க. 7:30 மணிக்கு மாற்றினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த டைமில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் செம்மையாக இருக்கும். பாருங்களேன், இந்த வீக் அடுத்த வீக்கு ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு போகுது டிஆர்பி. அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அசத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னிதான் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான். மக்களே, ஃபேன்ஸு, பிகா ஃபேன்ஸுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து செம்மையாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். விஜய் காவேரி உண்மையாக சொல்கிறேங்க, என்ன நடிப்புங்க, அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக பண்ணியிருக்கேன். எனக்கு விஜய் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காருங்க. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறாரு. காவேரி சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் விஜய் செம்ம அசத்துறாருங்க. அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆஹா, அருமை அப்படிங்கிறது தான். மக்களை, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?